22 பிப்ரவரி 2026 தவக்காலத்தின் முதல் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 4, இறை வசனங்கள் 1-11 முடிய. அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலைநிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீ இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூல் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகருக்கு கூட்டிச் சென்று கோயில் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீ இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீ நெருஞ்சான் கிளையாய் விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானத்துதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, அருமையான ஒரு அருளின் காலத்தை தோன்றிருக்கின்ற நமக்கு இன்றைய நாளில் தவக்காலத்துடைய முதல் ஞாயிறில் நாம் இருக்கிறோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். நம்முடைய அனைத்து வேண்டுதலும், குறிப்பாக இந்த தவக்காலத்தில் எந்த ஒரு காரணத்திற்காக நாம் நோன்பிருக்கிறோமோ, தவம் ஒருத்தல் முயற்சியை மேற்கொள்கிறோமோ, அனைத்திலும் இறைவன் நல்ல நலன்களால் நிரப்பி நமக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தருவார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சோதிக்கிறவன் கூறிய வார்த்தை, நீ இறைமகன் என்றால். இந்த வார்த்தைகளுடன் தான் இந்த சோதிக்கிறவன் தன்னுடைய தாக்குதலை தொடங்குகிறான். இது ஒரு நுட்பமான நன்றி அல்லவா? அவன் வெறும் அப்பத்தையும் அதிகாரத்தையும் மட்டும் வழங்கவில்லை, அவன் இயேசுனுடைய அடையாளத்தையே தாக்குகிறான். கடவுள் உன்னை உண்மையில் நேசிக்கிறாரா? அவர் உன்னை பராமரிக்கிறாரா? அவர் சொல்வதைப் போல் நீ உண்மையிலேயே அவருடைய மகன்தானா என்ற சந்தேக விதையை தான் இந்த பாலைவன வெப்பத்தில் தூவ பார்க்கிறான். தவக்காலத்தில் முதல் வாரத்தில் நாம் நுழைகின்ற பொழுது இயேசு பாலைவனத்தில் கழித்த அந்த 40 நாட்கள் ஒரு தற்செயலான ஒரு நிகழ்வு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய இங்கு ஒரு புதிய விடுதலை பயணத்தையே நம்முடைய கண் முன் படம்பிடித்து காட்டுகிறார். இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் அலைந்து பசியால் முணுமுணுத்து இறைவனுடைய கரத்தையே அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். அதே காலத்தில் இன்று இயேசு நுழைகிறார். ஆனால் இஸ்ரேல் எங்கே தோல்வியுற்றதோ அங்கே இயேசு வெற்றி பெறுகிறார். அவருக்கு இந்த பசி, தாகம் மற்றும் சோர்வு அனைத்தையுமே ஒரு பொருட்டாக கருதவில்லை. அந்த பாலைவன புழுதியில் இத்தகைய பசிய தாகத்தோடு இருந்தாலும் ஒரு மனிதன் இறை வார்த்தையோடு பிணைக்கப்பட்டிருந்ததால் அவன் பழைய எதிரியை விட வலிமையான என்பதை இயேசு நிரூபிக்கிறார். அவர் தம் கேடயத்தை பயன்படுத்துகிறார். தவக்காலம் என்பது நம்முடைய சொந்த மன வலிமையை பற்றியது அல்ல, அது இறைவனை உண்மையோடு நம்மோடு இணைத்துக் கொள்வதை பற்றி அது நினைவு உறுத்துகிறது. திரு அவை நமக்கு இந்த தவக்காலத்தை ஒரு துன்பத்திற்காக கொடுப்பதில்லை. நாம் கஷ்டப்பட்டு நோன்பு இருந்து ஒரு சந்து இருந்து இது போன்ற ஒரு துயர நிலைக்கு கொண்டு போகவில்லை. இது ஒரு புனிதமான மறுதொடக்கம், ஹோலி ரீசெட் என்று சொல்வார்கள். ஃபோனில் ஏதாவது ஒரு ஹேங் ஆயிடுச்சுன்னா
நம்முடைய கம்ப்யூட்டரில் எதனா ஹேங் ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம ரீசெட் பண்ணுவோம். அந்த ரீசெட் புனிதமான ஒரு மறுதொடக்கம் தான் பாலைவன பயணம். ஆக இந்த பாலைவனத்தில் கவனச்சிறுதல்கள் இல்லாத ஒரு இடம். அங்கே நம்முடைய கர்வத்துக்கு தீனி போட கண்ணாடிகள் இல்லை, பேராசைக்கு தீனி போட சந்தைகள் இல்லை, அகந்தையை வளர்க்க கூட்டமும் இல்லை. நமது மிகப்பெரிய பசி அப்பத்தினால் அல்ல, அது இணைவரோடு இணைந்திருப்பதற்கான என்பதை இயேசு காட்டுகிறார். சோதிக்கிறவன் உடல் சுகத்தை, புகழை மற்றும் அதிகாரம் போன்ற குறுக்கு வழிகளை இயேசுக்கு காட்டுகிறான். ஆனால் சிலுவையை தவிர்க்கும் எந்த ஒரு குறுக்கு வழியும் ஒரு பொறி என்பதை இயேசு அறிகிறார். உலகத்தின் மீதான வேட்கையை விட கடவுளின் மீதான உள்ள தாக்கத்தை மீட்டெடுப்பதே தவக்காலம். இயேசு தன்னுடைய அந்த 3 சோதனைகளையும் எதிர்த்து நிற்கிறார். இறைவனுடைய துணையோடு நிற்கிறார். இறைவனுடைய வலிமையை அவர் பெறுகிறார். அவருக்கு அந்த பாலைவன புழுதியோ பசியோ தாகமோ அவரை எதுவும் செய்யவில்லை. சோதிக்கிறவனாலும் எந்த விதமான வலைக்கும் அவர் சிக்கவில்லை. ஆக இன்றைய நாளில் இந்த புதிய வாரத்தை தொடங்கியிருக்கின்ற ஒரு சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க தோன்றும் பொழுது, அல்லது சோதனைகளின் பொழுது கடவுளுடைய நம்பிக்கையை நாம் சந்தேகப்படுகின்ற பொழுது, இயேசுவை போல நாம் பதிலடி கொடுக்க வேண்டும். உணர்ச்சிகளோடு விவாதிக்காமல் இறை வார்த்தையை நாம் பேச வேண்டும். ஆண்டவரே என் ஆயர் என்று இது போன்ற வசனத்தை நமக்கு சந்தேகம் எழும்புகின்ற பொழுதும் தனிமையில் இருக்கின்ற பொழுதும் நாம் பயன்படுத்தி ஆண்டவருடைய மனக்குரலை நாம் கேட்க வேண்டும். காஃபி, சமூக வலைத்தளம் மற்றும் இனிப்பு போன்ற தவக்கால தியாகங்களால் நீங்கள் பசியையோ குறையையோ உணர்கின்ற பொழுது, ஒரு சந்தி இருக்கின்ற பொழுது அந்த பசியை உணர்கின்ற பொழுது, அந்த உணர்வு உங்களுடைய ஆன்மீக பசியை உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும். அப்பொழுது மனிதன் அப்பத்தினால் மட்டுமின்றி இறைவனுடைய வார்த்தையிலால் வாழ்கிறான். ஆண்டவரே நீரை இன்று என்னுடைய அப்பமாக மாறும் என்று ஜெபிக்க வேண்டும். இந்த வாரம் உடைய நேர்மையை விட்டு கொடுத்து ஒரு காரியத்தை சுலபமாக செய்ய தோன்றும் இடத்தை அடையாளம் கண்டு எடுக்க வேண்டும். அந்த குறுக்கு வழியிலிருந்து விலக வேண்டும். நேர்மையான பாதையை சிந்திக்க வேண்டும். நம்முடைய நேரத்தை கடவுளோடு பயன்படுத்த வேண்டும். பிரியமானவர்களை, பாலைவனம் அனுபவம் என்பது வெறும் மணலை கொண்டிருக்கின்ற ஒரு பகுதி அல்ல, புழுதிகள் நிறைந்திருக்கின்ற பகுதி அல்ல, வெப்பம் தளர்ந்திருக்கின்ற ஒரு பகுதி அல்ல என்று பயமும் தேவையில்லை. நம்மிடம் இருப்பது என்னவென்றால், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவரோடு நாம் இந்த 40 நாட்களும் கடக்க வேண்டும். 40 நாட்களும் பலவிதமான இடைஞ்சல்கள், இடையூறுகள், பாவ வலைகள், சந்தேகங்கள், சோதனைகள், இது போன்று பல வகையில் வரும். நமக்கு இந்த உலக ஆசைகள் இன்னும் அதிக அளவு இறைவனை பிரித்து செல்லக்கூட நேரிடும். ஆனால் துணியுடன், மன வலிமையுடன் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரை நான் எனக்கு இதம் குறையில்லை என்று இறைவனையே நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வாழ்வுக்குனுடைய விளக்கு, ஆண்டுடைய வார்த்தையே விளக்காக இருக்கிறது. ஆக அந்த வார்த்தையை தியானிக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு நற்கருணையில் பங்கேற்க வேண்டும். ஒப்புரு அருட்சாதனத்தில் ஈடுபட்டு புனித வாழ்க்கையை நாட வேண்டும். நம்மில் இருக்கின்ற ஒரு சில தேவையற்ற எதிர்மறையான குணங்களை விட்டு விலக வேண்டும். கோபத்தை குறைக்க வேண்டும். சுயநலத்தை விட வேண்டும். இதுபோன்று பலவிதமான நினைவுகளை நாம் நம்மை விட்டு விலகுகின்ற பொழுது நாமும் ஒரு நல்ல ஒரு பாலைவனத்துக்கு தள்ளப்படுவோம். பாலைவனம் என்பது கவனம் இல்லாத ஒரு இடம். நாம் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு நேரமும் ஒரு பாலைவன அனுபவம்தான். எந்த விதமான கவன சிதறலுக்கும் இடம் கோராமல், சோதனைக்கு இடம் கோராமல் இறைவனோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். இயேசு இறைவனோடு ஒன்றித்திருந்தார். அதனால் எப்பேற்பட்ட சவால்கள், போராட்டங்கள், சோதனைகள் வந்தாலும் அதை சுலபமாக இறைத்துணையோடு சந்தித்தார், வெற்றி பெற்றார். இன்று நாமும் ஆண்டவர் இயேசுவை போன்று வாழ, ஆண்டவர் இயேசுவை கரம் பிடித்து இந்த விடுதலை பயணத்தில் செல்ல, இந்த கல்வாரி பயணத்தில் செல்ல இந்த 40 நாட்களும் இறைவனிடத்தில் நம்மையே ஒப்படைப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இன்று வாழும் இல்லாமல் இறைவா, இந்த புதிய நாளிற்காக, இந்த புதிய கிருபையினால் எங்கள் அனைவரையும் அரவணைத்து காத்தமைக்காக மக்கு நன்றி கூறுகிறோம், போற்றுகிறோம், புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, உம் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எங்கள் காட்டப்பட்ட இந்த தூய தவக்காலத்திற்காக மக்கு நன்றி கூறுகிறோம். திருமகன் இயேசு கிறிஸ்து பாலைவனத்தில் சோதனைகளை வென்றது போல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சவால்களை வெல்ல எங்களுக்கு நிறைவான வலிமையை தாரும். அப்பத்தினால் மட்டுமல்ல, தன்னுடைய வாயில் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையாலும் உயிர் வாழ்கிறார்கள் என்று கூறி அந்த பாடத்திற்கேற்ப இந்த உலக ஆசைகளை விட உம்மை தேடும் ஆன்மீக பசி எங்களுக்கு அதிகமாக்கும். ஆண்டவரை, உம்மை சோதிக்காமல் பராமரிப்பிலும் முழுமையாக நம்பிக்கை வைக்க எங்களுக்கு கற்பித்தரலும். கவலைகளும் சந்தேகங்களும் எங்களை சூழ்கின்ற பொழுது ஆண்டவர் பக்கம் இருக்கிறார், ஆண்டரின் ஆயர் என்ற ஒரு துணிவை எங்களுடைய வளர்த்தரல ஜெபிக்கிறோம். உலகத்தினுடைய போலி புகழுக்கு குறுக்கு வழிகளுக்கு நாங்கள் அடிமையாகாமல் உம்மை மட்டுமே வணங்கி உமக்கு மட்டுமே பணிவிடை செய்கின்ற தாழ்மையான உள்ளத்தை எங்கள் அனைவருக்கும் தாரும். இந்த 40 நாட்கள் வெறும் சடங்குகள் செய்யாமல் எங்களையே நாங்கள் தூய்மைப்படுத்தும் அன்பில் ஆழமாக வேறொன்று செய்தோம். எங்களை பலப்படுத்தும் தூய ஆவியார் வழியாக எங்களுடன் தங்கியறலும். அன்றோரே, இந்த காலத்துடைய புதிய வாரத்துக்கு நாங்கள் நுழைகின்ற பொழுது எங்களை வாழ்வின் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒப்படைக்கிறோம். திருமகன் இயேசு பாலைவனத்தை வழிநடத்தி போல இந்த வாரம் முழுவதும் எங்களை வழிநடத்தும். இந்த வாரத்தை மேற்கொள்கின்ற ஒவ்வொரு தவ முயற்சிகள் வெறு சடங்குகளாக இல்லாமல் என்னுடைய இதயத்தை உம்மிடம் திருப்புவதாக அமையட்டும். ஆண்டவர்கள் வாழ் சந்திக்கின்ற சோதனைகள் நம்முடைய திரு வசனத்தால் வெல்ல எங்களுக்கு ஞானத்தை தாரும். இந்த புதிய வெளியிலில் நாங்கள் உணவினால் மட்டுமல்ல வார்த்தையினால் உயிர் வாழ்கின்றதை எங்களுக்கு நினைவூட்டலும். சோதனைகள் வருகின்ற பொழுது எங்கள் சுய அறிவை நாங்கள் நம்பாலும் ஒரு பராமரிப்பின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க எங்களுக்கு கற்பித்தரலும். இன்று நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிறரை காயப்படுத்தாமல் ஒரு அன்பை பறைசாற்றுவதாக அமையட்டும். தூயானவரே, எங்களுடைய ஒவ்வொரு வாழ்நாளிலும் எங்களுடன் தங்கியிருந்து ஆண்டவருடைய திட்டத்தை எங்களுக்கு காட்டியறலும். என்று நாங்கள் செவிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் எங்கள் மனதில் இருக்கின்ற கவலைகளையும் கண்ணீர்களையும் போராட்டங்களையும் சவால்களையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். அனைத்தையும் நீரை பராமரித்து காத்து எங்களை ஆட்சி செய்தரலும், எங்களை ஆண்டரலும், எங்களுடன் பயணித்தரலும், எங்களை வழிநடத்தியறலும், எங்களை ஆசீர்வதித்தரலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக்கி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.